الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين وبعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமீன்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க வகுப்பினுடைய தொடரிலே இன்று உங்கள் மத்தியில் வணக்கங்களில் ஆர்வமில்லாத வாலிபர்கள் என்ற அடிப்படையில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா நம்மை படைத்த நோக்கம் பற்றி சொல்லுகின்ற போது ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கி வழிபடுவதற்காகத்தான் நான் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கி வழிபடுவதற்கு அன்றி நான் படைக்கவில்லை என்றால் அவர்களை வணக்கம் செய்கிற நோக்கத்திற்காகத்தான் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அந்த அல்லாஹ் தான் ஹயாத், மவுத், வாழ்வு மற்றும் மரணம் ஆகிய இரண்டையும் படைத்தான். ஏனென்றால் உங்களில் அழகிய முறையில் யார் வணக்கம் செய்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் உங்களுக்கு மத்தியில் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், உண்மையாக சொல்லப்போனால் வணக்க வழிபாடுகள் விடயத்தில் நமது வாலிபர்கள் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள், இஸ்லாத்திலேயே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்கள். இதனை வெளியிலே சொல்லுகின்ற போது வெட்கமாக இருக்கிறது. இதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் சொல்லுவதா என்று சில சீர்திருத்தவாதிகள் அல்லது விமர்சகர்கள் இப்படி பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தொழுகைகளுக்கு பள்ளிகளுக்கு போகின்ற போது பள்ளிகளிலே சில வயோதிபர்கள் அல்லது வளமையாக வரக்கூடிய சில சகோதரர்கள் மட்டும் தொழுகைகளில் கலந்து கொள்கின்றார்கள். வாலிபர்கள் என்று சொல்லப்படுகிற 15 வயதிலிருந்து சுமார் 40 வயதுக்கு உட்பட்ட அப்படியானவர்களை காணுவது மிக மிக குறைவாக இருக்கின்றது. பயான் நிகழ்ச்சி என்று வந்துவிட்டால் அந்த பயான் நிகழ்வுகளிலும் ஒரு சில வயோதிபர்கள் அல்லது ஒரு 50க்கு மேற்பட்ட அந்த வயதிலே உள்ள ஒரு சில சகோதரர்கள் மட்டும் ஆர்வத்தோடு கேட்கிற ஒரு சூழல். பெண்களுக்கு பயான் என்று வருகிற போதும் பெண்களிலும் மிக குறைந்த அளவான வயதில் மூத்த சில சகோதரிகள் மட்டும் அந்த பயான் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நமது சமுதாயத்திலே
வணக்கங்கள் இஸ்லாமிய விடயங்களிலே வாலிபர்களுக்கு இருக்கிற ஈடுபாடு மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது. எங்கேயாவது ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடக்கிறதென்றால் அவர்கள் அதற்காக வாலிபர்கள் ஒதுங்குகின்றார்கள். ஒரு அரசியல் மேடை பேச்சு நடைபெறுகிறதென்றால் அல்லது ஒரு அரசியல்வாதி வருகிறார் என்றால் அவருடைய பேச்சை கேட்பதற்காக ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒதுங்குகின்றார்கள். அல்லது ஒரு சினிமா கதாநாயகன் தென்னிந்தியாவிலே இருந்து ஒரு ஆக்டர் நடிகர் வருகிறார் என்றால் அல்லது ஒரு நடிகை வருகிறாள் என்றால் அதனை அந்த நிகழ்வுகளுக்காக மக்கள் ஒதுங்குகிறார்கள். வாலிபர்கள், யுவதிகள் ஒதுங்குகிறார்கள். அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கல்முனை சந்தாங்கனி மைதானத்திலே ஒரு மியூசிக் இசை கச்சேரி ஒன்று நடைபெறுகிறது. நமது ஒரு ஆயிஷா அங்கே அந்த மேடையிலே ஏறி நின்று அந்த பாடலுக்கு ஆடுகிற அந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் ஒரு பயான் நிகழ்ச்சி, ஒரு மார்க்க உபதேசம் நடைபெறுகிறது என்றால் அதிலே கலந்து கொள்கிற நமது சமுதாயத்தவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் இன்று இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டதும், நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே நான் பாடசாலையில் நான் கற்பிக்கின்ற உயர்தர வகுப்பு மாணவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற போது, அவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது, இன்றைய பாடத்தினுடைய தலைப்பும் தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்பதுதான். அந்த இருந்த மாணவர்களிடத்திலே நான் கேட்டேன், இன்றைக்கு எனக்கு ஒரு பயான் இருக்கிறது, அதனுடைய தலைப்பு என்னவென்றால் வணக்கங்களில் ஆர்வமில்லாத வாலிபர்கள். இதுதான் தலைப்பு. நீங்களும் வாலிபர்கள் என்ற அடிப்படையிலே சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றீர்கள். என்னிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும், உண்மையாக மனந்துறந்து நாங்கள் பேசுவோம். ஏன் நீங்கள் வணக்கங்களில் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றீர்கள்? வணக்கம் என்கிற போது வெறுமனே தொழுகை மட்டுமல்ல, சாப்பிடுகின்ற போது நின்று கொண்டு சாப்பிடுகிறீர்கள், குடிக்கின்ற போது நின்று கொண்டு குடிக்கின்றீர்கள், இடது கையால் சாப்பிடுகின்றீர்கள், இடது கையால் குடிக்கின்றீர்கள். வாங்கு சொன்னால் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் உங்களுடைய கதைகளை கதைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்லது கிராத்துகள் போகின்ற போது அல்லது வாங்கு இக்காமத்துகள் இப்போது சொல்லப்படுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டு அல்லது டிவி பார்த்து கொண்டு அல்லது நாடகங்களை பார்த்து கொண்டு இப்படி இருப்பது. வெள்ளிக்கிழமையில் கூட ஜும்மாவுக்கு நேரத்தோட போறையில் அப்படித்தான் போனாலும் உள்ளுக்கு பள்ளிக்கு உள்ளுக்கு போறையில் வெளியில் நின்று பேசி கொண்டிருப்பது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமது சமூகத்தில் அதிகமாக நடக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் மனம் துறந்து சொல்லணும். எந்த அளவுக்குன்னா வாலிபர்களுடைய நிலைமை, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் நின்று பேசி கொண்டிருப்பாங்க, பள்ளியில் தொழுகை நடந்து கொண்டிருக்கும். பள்ளிக்கு வந்து காலை கழுவிட்டு போவாங்க, உள்ளுக்கு வர மாட்டாங்க. பள்ளிக்கு வந்து டொய்லெட்டுக்கு போயிட்டு போவாங்க, உள்ளுக்கு வந்து தொழ மாட்டாங்க. இப்படியான ஒரு சூழல். எந்த நேரமும் பாடல்கள், படக்காட்சிகள், நாடக காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, காமெடிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று விளையாட்டுகள், இதுகளில் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் வணக்கங்களில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று அந்த மாணவர்களுக்கு மத்தியிலே நான் சொன்னேன், நீங்கள் மனம் துறந்து காரணங்களை சொல்லணும். அப்போ அதுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாரும் பேசல, ஒரு சில பிள்ளைகள் மட்டும் சொன்னாங்க. அதை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதில் ஒரு மாணவன் சொன்னான், மார்க்க விஷயங்களில் பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள், யுவதிகள் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த மார்க்கத்தை சீரியஸாக எடுக்காமல் இருக்கிறது ஒரு காரணம் என்று சொன்னாங்க. உலக விஷயங்களை சீரியஸாக எடுக்கிற மாதிரி மார்க்க விஷயங்களில் அது ஒரு சீரியஸாக நாங்கள் அதை எடுக்கலை. அதுக்குரிய காலமாக இப்போ இந்த இளம காலத்தை நாங்கள் பார்க்கலை. அதனால் எங்களுக்கு மத்தியில் இந்த ஒரு நிலவரம் ஏற்பட்டிருக்கிறன்றதை மனம் துறந்து ஒரு மாணவர். மற்றொரு மாணவர் சொல்கின்றார், எங்களுக்கு விருப்பம் இருக்குது,
தொழணும், நோன்பு பிடிக்கணும், பயான் கேட்கணும், மற்றுமுள்ள மார்க்க விஷயங்களில் பங்கு பற்றணும் என்ற ஆர்வம் எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் கூறுற நண்பர்கள் விடுறானுங்க இல்லை. நண்பன் பைசிக்கலில் வந்து எங்களை அவன்கிட்ட செலவில் ஏற்றிட்டு போகிறான். ஏற்றி கொண்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி தந்து ஃபுல்லாக ஃபன் பண்ணி போட்டு திரும்ப கொண்டாந்து விட்டுட்டு போகிறான். அப்போ இவர் மிக நீண்ட நேரங்களை, இவர் அவ்வளவு ஓய்வு நேரத்தையும் இவர் வணக்கங்களுக்காக கழிக்கணும் என்று இவர் பிளான் பண்ணினாலும் அந்த நண்பன் வேற விடுற மாதிரி இல்லை. அவன்ட பொழுதுபோக்குக்காக இவரை கொண்டு போய் பழலாக்கி போட்டு கொண்டு வந்து விடுகிற ஒரு சூழல். இதனால் இப்படியே பழகி பல நாட்கள் ஆகிற போது இவருக்கு உள்ளே இருந்த அந்த மார்க்க ஈடுபாடுகள் அப்படியே இல்லாமல் போய்விடுகிறது. அதே போன்று மற்றொரு மாணவன் சொன்னான், ஷைத்தான் தான் என்னை தூண்டுகிறான், எனக்கு விருப்பமாக இருக்குது, ஆனால் எந்த காரணமும் இல்லை. பள்ளிக்கு பக்கத்தில் வீடு, ஆனால் தொலை வர மனசு வருவதில்லை, பயான் போது கேட்குறதுக்கு மனசு வருவதில்லை, குர்ஆனை ஓத மனசு வருவதில்லை, நோன்பு காலத்திலையும் நோன்பு பிடிக்கிறதுக்கு ஆர்வம் வருவதில்லை. என்னை பொறுத்தளவில் அந்த மாணவன் சொன்னான், ஷைத்தான் தான் என்னை இப்படி செய்து கொண்டிருக்கிறான், இப்படி நன்மைகள் செய்யாமல் தடுக்கிறான் என்று எனக்கு விளங்குகிறது என்று சொல்கின்றான். அடுத்த ஒரு மாணவன் சொன்னான், மிக முக்கியமான காரணம், அவர் சொன்னார், இந்த உலகத்தில் உள்ள படிப்புக்கு நான் கொடுக்கிற முக்கியத்துவம் அதுவும் என்னை இபாதத்துகளிலிருந்து தடுக்கிறது. பாடசாலை முடிந்தால் டியூஷன் கிளாஸஸ்களுக்கு நான் போகணும். அப்போ இப்படி நான் என்னுடைய நேரங்களில் பெரும்பாலான பகுதிகளை இந்த படிப்புக்காக ஒதுக்குவதனால் அங்கேயும் இந்த தொழுகைக்கு மற்றுமுள்ள வணக்கங்களுக்கு சரியான ஒரு ஏற்பாடு இல்லாதனால் அப்படியே ஒரு மாணவனுடைய காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஃபுல்லாக அவனுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் கிடைக்குது, அல்லது அவனுடைய கலா ஹாஜத்துகளுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் கிடைக்குது. இதுக்குள்ளே அவன் எங்கே தொழுற, எப்போ கால துவா ஓதுற, எப்போ மாலை துவா ஓதுற, எப்போ அத்தையாத்து பாடமாக்குற, எப்போ வஜ்ஜகத்து பாடமாக்குற, இப்படி ஒரு பிரச்சனை. அடுத்தது இன்னும் ஒரு மாணவன் சொன்ன விஷயம் என்னவென்றால், மறுமை பற்றிய பயம் இல்லாமல் போய்விட்டது. மறுமை பற்றிய பயம் வாரண்டா அது சம்பந்தமான பயான்கள், அதை பற்றிய குர்ஆன் வசனங்கள், ஹதீதுகளை படிக்கக்குள்ளதானே அதை பற்றிய எண்ணங்கள், பயங்கள், அச்சம் எல்லாம் வரும். இவன் பார்க்கறது படமும் நாடகமும் கூத்தும் கும்மாளமும் என்று வருகிற போது எப்படி இந்த சிந்தனைகள் வரும்? இந்த மறுமையை பற்றி, சொர்க்கம் நரகம் பற்றிய விடயங்கள், அது பற்றிய சிந்தனைகள் இல்லாததும் ஒரு காரணம் என்பதாக அந்த மாணவன் சொன்னான். இன்னும் ஒரு மாணவன் சொன்னான், சோம்பேறியாக இருக்கின்றது, அதாவது எந்த நேரமும் தூங்கணும் போல ஒரு வகையான சோம்பல் மனப்பாங்கு எனக்கு ஏற்படுகிறது, அதனால் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, அதனால் பள்ளிக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, வணக்கம் செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னான். அதே போன்று இன்னும் ஒரு மாணவர் குறிப்பிட்டார், போதைப் பொருள் பாவனையும் ஒரு காரணம். இது பொதுவாக நாம் எல்லாரும் தெரிந்த விடயம் இது. ஆனால் அந்த மாணவனும் சொன்னான், அதனை போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடுறதாலேயும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதாக கூறினார். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால், இதை ஏன் நான் இந்த இடத்துல இப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர் அல்லது இந்த ஊடகத்தின் மூலம் பல சகோதரர்கள் இதனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளும் இப்படி வணக்கங்களில் ஆர்வம் இல்லாமல், இஸ்லாத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால், இது மனந்துறந்து அவர்களாக மாணவர்களாக காரணங்களை அடுக்கி கொண்டு போகின்றார்கள். இதை இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் பார்த்தோம் என்றால் பல மாற்றங்களை எமது சமுதாயத்தில் ஏற்படுத்தலாம். மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாகவும், மறுமை வாழ்க்கையை கணக்கிலே எடுக்காமலும் அதனை சீரியஸாக எடுக்காமலும் இருப்பது என்பது ஒரு ஆபத்தான ஒரு நிலவரம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிக்கக்கூடியது, ஒவ்வொரு ஆத்மாவும்
மரணிக்கக்கூடியது. வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் கூலி வழங்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யாரு நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வஉதுகிலல் ஜன்னத, சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறாரோ, ஃபகத் ஃபாஸ், நிச்சயமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார். வமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை இல்லா மதாஉல் குரூர், ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பமே அன்று வேறில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகம் அற்பமானது, மறுமைதான் நிரந்தரமானது. இந்த உலகத்தை மறுமைக்காக தயார்படுத்துகிற ஒரு களமாக ஒவ்வொரு மனிதர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாவே சொல்லி காட்டுகிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்க இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். வல் ஆகிரத்து ஹைருன் வ அப்கா, ஆனால் மறுமையோ சிறந்ததும் நிரந்தரமானதுமாகும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த யதார்த்தத்தை ஒவ்வொரு தகப்பன்மாரும், ஒவ்வொரு தாய்மாரும், ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு சமூக தலைவரும், ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் தங்களுடைய நிர்வாகத்தின் கீழுள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. அவர்கள் இதை சீரியஸாக எடுக்கணும் என்றால் அது பற்றிய அறிவு அவர்களுக்கு வழங்கப்படணும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு இளைஞனும் யுவதியும் இன்றைக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு இல்லாமல் போவதற்கு காரணம் அவர்கள் கூடுகின்ற கூட்டாளிமார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பரின் மார்க்கத்தில் இருக்கின்றான். உங்களில் ஒருவர் தான் யாரோடு சேருகிறார் என்பதை அவர் நன்கு பார்த்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொன்னார்கள். எப்படி உதாரணம்? ஒரு கஸ்தூரி விற்கிற ஒரு வியாபாரி, அவரோட ஒரு மனிதன் சேருவதை அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்று சொன்னார். அவருடைய சேருகின்ற போது ஒன்றைக்கில் அவருடைய அந்த கஸ்தூரியினுடைய மனம் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மனமாவது வீசும், அல்லது அவர் தருவார், அல்லது வாங்கலாம். ஒன்று வாங்கலாம், அல்லது மனம் வீசும். ஏதோ ஒரு வகையில் நமக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு ஒன்று இருக்கும். மனம் குணமாக இருக்கலாம், அந்த வியாபாரியோட நட்பு வச்சிருக்கிறதால். அதே நேரம் ஒரு கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொன்னார்கள். கொல்லனை போல இரும்பு, அந்த இரும்புகளை துருத்தியிலே போட்டு உருக்குகிற கொல்லனுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட நண்பனை குறித்து சொன்னார். அவன் அந்த இரும்பு கரல் பிடித்த இரும்புகளை துப்புரவு செய்கிற போது பக்கத்திலே நின்றால் ஒன்றைக்கில் அந்த துகள்கள், கரல்கள், நெருப்பு நம்மீது படுவதற்கும் நமது ஆடைகளை அது தீப்பிடிக்க செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனம் விற்கின்ற ஒருவரை நல்ல நண்பன் என்றும் இவரை கெட்ட நண்பன் என்றும் கூறுகின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, தொழுகையாளியோடு நமது பிள்ளை சேர்ந்தால் அவனும் ஒரு தொழுகையாளி, குடிகாரனோடு சேர்ந்தால் அவனும் குடிகாரனாக மாறுகின்றான். நல்லவர்களை நமது பிள்ளைகளுக்கு நண்பர்களாக ஆக்கி கொடுக்க வேண்டும். அடுத்த ஒரு விடயம் என்னவென்றால், உண்மையாக சொல்ல போனால் ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனையும் வழிகெடுப்பதற்கு பல பக்கமாகவும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான். மேல் பக்கமாக, மேலால், கீழால், வலது பக்கமாக, இடது பக்கமாக, முன்னால், பின்னால் என்று உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுத்தே தீர்வேன் என்று ஷைத்தான் சபதமிட்டு வந்திருக்கின்றான். இந்த மிகப்பெரிய சூழ்ச்சியிலே இருந்து வாலிப சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சரியான விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். அதே போன்று அந்த பிள்ளைகளும் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற அந்த வழிவகைகளை அவர்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயம் இருக்கின்றது. இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. மார்க்க விடயங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காத நமது சமுதாயம் மற்ற உலகத்திலே உள்ள எல்லா விஷயங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். இது எந்த அளவுக்கு போகுதென்றால், மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி மற்ற உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே
அவர்கள் மேன்மைப்படுத்தி செயற்படுத்துகிற ஒரு சூழல் காணப்படுகிறது. இஸ்லாம் என்பது ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம். ஒரு மனிதனுடைய உடை, நடை, பாவனை எல்லாத்திலையும் அவன் இஸ்லாத்தை பின்பற்றுவான். இன்னைக்கு நமது வாலிப சமுதாயம் எல்லா விடயங்களையும் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி போகிற ஒரு சூழல். அவனுடைய முடி, அவனுடைய தாடி, அவனுடைய உடை, அவன் சாப்பிடுகிற முறை எல்லாமே இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத அளவுக்கு நிலைமைகள் ஆகி போய் கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு பயங்கரமான சூழல். பெற்றோர்களுக்கு கடமை இருக்கின்றது. ஆனால் பெற்றோர் நினைக்கிறார்கள் பிள்ளையை பகைக்கக்கூடாது, பகைச்சால் நமக்கு அவனால் வருமானங்கள் வராமல் போய்விடும், உழைச்சி தரமாட்டான், நம்மளை பார்க்க மாட்டான், கேட்க மாட்டான் என்று நினைக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசங்களை கொடுப்பது நமது கடமையாகும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் தன் பிள்ளைக்கு வழங்கினார்கள். பிள்ளைகளுக்கு அடிப்படையான விஷயங்களை கொடுத்தார்கள். மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, அதே போன்று தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, தீமையை தடு என்று மிக முக்கியமான மார்க்க விஷயத்தை பிள்ளைக்கு வழங்கினார். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கின்றார்கள், மார்க்க விடயங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு பைக் வேணுமெண்டா வாங்கி கொடுக்கின்றார்கள், வீடு கட்டி கொடுக்கின்றார்கள், தேவையான ஆடைகளை வாங்கி கொடுக்கின்றார்கள், படிப்புக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கின்றார்கள். அந்த வாப்பாவால் கேட்க இல்லாமல் இருக்கு, மன தொழுதையா, லுஹர் தொழுதையா, அசரு தொழுதையா, மகரிபு தொழுதையா, இஷா தொழுதையா என்று கேட்கிற ஒரு மனம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எங்களிடத்தில் கேட்க இருக்கிற கேள்விகளில் ஒன்று இந்த பிள்ளைகள் வளர்ப்பு சம்பந்தமாகவும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்பு பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். அதில் ஒரு தந்தை, ஒரு குடும்பத்தின் தலைவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறான். ஒரு குடும்பத்தின் தலைவி அவவும் தன் பிள்ளைகள், தன் கணவனுடைய பிள்ளைகள், தன்னுடைய கணவனுடைய சொத்து விடயமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறாள். எனவே அன்பான தாய்மார்களே, அதே போன்று சகோதரர்களே, எம் எல்லோருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த வாலிபர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள் தான், நம்முடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறவர்கள் தான். இவர்களை அவர்கள் உழைச்சி தந்தால் மட்டும் போதும், படித்து நல்ல ஒரு பெரிய ஒரு பதவிக்கு போனால் மட்டும் போதும் என்று இருக்கிற அந்த நிலவரம் அந்த பிள்ளைக்கு இந்த உலகத்தில் மட்டும்தான் அந்த தொழிலும் அந்த பதவியும் கை கொடுக்கும். மறுமையில் அவர் செஞ்ச அமல் மட்டும்தான் கை கொடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய ஜனாசாவை 3 விடயங்கள் பின்தொடர்கின்றன. ஒன்று அவனுடைய குடும்பம், இரண்டாவது அவனுடைய செல்வம், மூன்றாவது அவனுடைய அமல் என்று சொன்னார்கள். அவன் கபருக்குள் வைத்து மூடப்பட்டதும் அவனுடைய குடும்பமும் செல்வமும் திரும்பி போய்விடுகின்றன. அவனோடு இருப்பது அவன் செய்த அமல் மட்டும்தான். அப்போ இந்த ஆர்வத்தை, இந்த ஆசையை, இந்த விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது, நம்ம எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த சமூகத்தை வழிநடாத்துகிற எல்லோருக்கும் இந்த பொறுப்பும் கடமையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, இந்த உலகம்தான் அமல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும். மரண நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பிவிடு, நான் அமல் செய்துவிட்டு வருகிறேன் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வருகிற போது சொல்லுவானாம், யா அல்லாஹ் என்னை நீ திருப்பி அனுப்பிவிடு, நான் செய்யாமல் இருந்து விட்டு வந்த அந்த அமல்களை எல்லாம் செய்துவிட்டு வருகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது இவன் சொல்லுகிற வெறும் வார்த்தை. வமின் வராஇஹும் பர்ஸகுன் இலா யௌமின் யுபஅஸூன், இவர்கள் மௌத்தானத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது, மறுமை நாள் வரும் வரைக்கும் அதுக்குள்ளே தான் இவர்கள் இருக்க வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ மரணம் வாரத்துக்கு முன்னே அமல் செய்யணும், படிக்கணும், உழைக்கணும், தடல்ல. அந்த படிப்பும் அந்த உழைப்பும் நமது அமல்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளை குட்டிகளோ அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதிலிருந்து உங்களை பராக்காக்க வேண்டாம். வமன் யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون,
அப்படி யார் செய்வார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். எனவே நமது வாலிபர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த உலகத்தில் 4 பேர் புகழ்கிற மாதிரி வாழ்ந்தா சரி என்று. அது இந்த உலகத்தோடு எல்லாம் முடியுமெண்டா பரவாயில்லை. இது நம்முடைய மறுமையோட அந்த மறுமை வாழ்க்கையோட ஒப்பிடுகிற போது இந்த உலக வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு மிக சொற்ப காலத்து வாழ்க்கை. மறும வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அது எவ்வளவு காலமண்டு இல்லை. எனவே அதுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அதே போன்று அல்லாஹ் பல இடங்களில் பேசுகின்றான். நரகவாசிகள் நரகத்திலே கிடந்து கூச்சலிடுவார்களாம். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், எங்களை நரகத்திலிருந்து நீ வெளியாக்கி விடு. நாங்கள் செய்யாமல் இருந்து விட்டு வந்த சாலிகான அமல்களை எல்லாம் போய் செய்து விட்டு வருகிறோம். அப்ப அல்லாஹ் கேட்பானாம், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். ஒரு மனிதன் சிந்தித்து உணர்வு பெறுகிற ஒருவன் உணர்வு பெறுகிற அளவு காலத்தை உங்களுக்கு நாங்கள் தரலையா? வஜாஅக்குமுன் நதீர், உங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிற ஒருவர் வரலையா? அப்படியெல்லாம் வந்தும் அப்படியெல்லாம் காலத்தை தந்தும் நீங்க திருந்தலையே. இப்ப போய் திருந்துறதா? ஃபதூகு, இந்த நரகத்தினுடைய வேதனையை அனுபவியுங்கள். ஃபமாலில் லாலிமீன மின் நஸீர், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது என்று அல்லாஹ் பேசுகின்றார். வீணாக நமது வாலிபர்கள் தொழுகை இல்லாமல் நேரங்களை தஹஜ்ஜத்திட நேரத்தில் நண்பர்களோட நடுராத்திரியில் நடு ரோட்டில் இருக்கிற எத்தனையோ பேர்களை வாலிபர்களை பார்க்குறோம். அல்லாஹு அக்பர். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் கபூலாகிற நேரம், அடிவானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகிற நேரத்தில் வாலிபர்கள் நடு ரோட்டில் நிற்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். இறுதியாக இதை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். யத்தஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன், சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்ப்பாங்க, குற்றவாளிகளை. நல்லா தெரிஞ்ச ஆக்கள் அந்த நரகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அதுவும் சக்கர் என்ற நரகம், அது கொடியது. அதுக்குள்ளே போனால் யாரும் மிஞ்சிறையில் அவ்வளவு கொடுமையான தண்டனை வழங்கப்படுகிற நரகத்துக்குள்ள தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவுக்காரர்கள் இருப்பதை பார்த்து கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள் தள்ளியது எது? நீங்க ஏன் வாப்பா இதுக்க வந்த? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், நாங்கள் சும்மா நேரத்தை காலத்தை வீணாக்கி வேஸ்டாக்ராக்களோடு திரிந்து விட்டோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், மறுமையை பொய்ப்பிக்கிறவர்களாக நம்பாதவர்களாக இருந்து விட்டோம். ஹத்தா அத்தானல் யகீன், மௌத்து வரும் வரைக்கும் இப்படியே திரிந்து விட்டோம் என்று அங்கே போய் புலம்புவாங்களாம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான வாலிபர்களே, அன்பான இளைஞர் சமுதாயமே, எல்லோருக்கும் மவுத்து இருக்குது. மவுத்து வயோதிபத்தில் தான் வரும், மவுத்து நோயாளியானத்துக்கு பிறகுதான் வரும் என்று கிடையாது. மவுத்துக்கு வயசு இல்லை, மவுத்துக்கு நோய் வரணும் என்ற நிபந்தனை இல்லை. நாங்கள் எத்தனையோ வாலிபர்கள் 15 வயதில் பிறந்த உடனே மவுத்தாகிறவர்கள், 15, 20, 21 மவுத்தாகிறவர்களை பார்க்கிறோம். நாங்கள் 40 வயதுக்கு பிறகு தொழுவோம், 35 வயசுக்கு பிறகு தொழுவோம், 50க்கு பிறகு பள்ளியும் நாங்களும் என்று ஆகிடுவோம் என்றெல்லாம் சில வாலிபர்கள் நினைக்கிறார்கள். அது நமக்கு மவுத்து இப்போ இத்தனையாம் தேதி என்று எழுதி தந்திருந்தா செய்யலாம். அப்படி இல்லை, மவுத்து நமக்கு எப்போ என்று தெரியா. அந்த மவுத்து நமக்கு தெரியாத காரணத்தினால் அதற்கு நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தயாராகவே இருக்கணும். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தனது ரப்பை சந்திக்க விரும்புகிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிகான அமல்கள் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன் ரப்புக்கு எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே
அமல்களில் ஆர்வம் வாரத்துக்கு ரசூலுல்லாஹ் துஆவை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி. யா அல்லாஹ், உன்னை நினைவுபடுத்துவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உனக்கு அழகிய முறையில் வணக்கம் செய்வதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக என்று ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தார்கள். எனவே இந்த மாதிரி அமல்களில் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களாக எங்கள் எல்லோரும், நாங்கள் பொதுவாக வாலிபர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லோரும் மாறுவதற்கும் இந்த வணக்க வழிபாடுகளை சரியாக செய்து அல்லாஹுடைய பாக்கியத்தை பெறுவதற்கும் முயற்சிப்போமாக. நாம் பேசிய விடயங்களை நானும் நீங்களும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்லவன் அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.